வணக்கம். ஏஐ இன்ஜினியரிங் சர்வீஸ் லிமிடெட் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி சப்போர்ட் சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்பெனி ப்ரொஃபைல் சொல்லிடுறேன். உங்களோட ஒர்க் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் ஆர்கனைசேஷன் இருக்கும். அண்ட் ஒர்க் ப்ரொஃபைல்ல வந்து என்ன பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் மட்டும் தான் வந்து என்ன எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் உங்களுக்கு ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நேராக பாருங்க. ஒரு கம்ப்ளீட் பிக்சர்ஸ் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து என்ன 24. உங்களுக்கான ஒர்க் லொகேஷன்ஸ் டெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், நாக்பூர் அண்ட் வந்து திருவனந்தபுரத்துல இருக்கு. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து என்னன்னா நீங்க பிஇ பிடெக் டிகிரி முடிச்சிருக்கணும். பர்டிகுலர்லி வந்து ஏரோநாட்டிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஆர் ப்ரொடக்ஷன், கெமிக்கல் இன்ஜினியர் அது ஈக்குவலன் இது நீங்க முடிச்சிருக்கணும். பிளஸ் அதோட கேட் ஸ்கோர் வந்து என்னன்னா 80% நீங்க ஸ்கோர் பண்ணினா நீங்க வந்து எலிஜிபிள் டு அப்ளை. ரெண்டுமே வந்து என்னன்னா மேட்ச் ஆகும். அடுத்து ஏஜ் லிமிட் வந்து ஃபார் ஜென்ரல் அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 28 இயர் வந்து என்னன்னா மேக்ஸிமம். அதே மாதிரி ஓபிசி கேட்டகரிக்கு 31, எஸ்சி எஸ்டிக்கு 33, ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேனுமே வந்து என்ன கொடுத்துருக்குன்னா 28 அப்படின்னு. அடுத்து உங்களுக்கான சேலரி ஃபர்ஸ்ட் இயர் வந்து என்னன்னா ட்ரைனிங்ல 40,000 இருக்கும். லேட்டர் வந்து என்னன்னா போக போக உங்களுக்கு சேலரி வந்து என்னன்னா இதுக்குள்ள வேரி ஆகிட்டு இருக்கும். சர்வீஸ் ஃபார் 5 இயர்ஸ். நீங்க 5 இயர்ஸ் முன்னாடி வந்து என்னன்னா கம்பெனி விட்டு போனோம் அப்படின்னா வி ஹேவ் டு பே வந்து என்ன 3 lakhs. பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆல்ரெடி சொல்லியாச்சு 5 இயர்ஸ். இது எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 வேலை அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்பீட் போஸ்ட் வந்து என்னன்னா அனுப்ப வேண்டியது இருக்கும். அடிஷனலா வந்து என்னன்னா இங்க ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்க ஃபில் பண்ண வேண்டியது. எந்த ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே கிடையாது. இந்த 2 வேலை தான் வந்து என்னன்னா கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. இப்போ நம்ம போஸ்ட் அனுப்ப வேண்டிய ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அது நீங்க யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா டு சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸர் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த இதுக்கு தான் நீங்க வந்து ஸ்பீட் போஸ்ட் அனுப்ப வேண்டியது இருக்கும். இங்க அனுப்ப வேண்டிய கவர் லெட்டர் எப்படி இருக்கணும்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி சப்போர்ட் சர்வீஸ் எடுத்து இதை நீங்க அப்ளை பண்ண வேண்டியது. இது அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் வந்து 15th January 2024. ஓகேவா? ஸ்பீட் போஸ்ட்டுக்கான இது. ஸோ இதை ஃபார்ம் வந்து ஒரு வாட்டி பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன இதெல்லாம் நீங்க அட்டாச் பண்ண வேண்டியன்னு சொல்லி செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வந்து என்னன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டேட் ஆஃப் ப்ரூஃப், அதே மாதிரி டிமாண்ட் டிராஃப்ட் நீங்க 1500 வந்து என்னன்னா நீங்க பே பண்ணதுக்கான வந்து என்ன எக்ஸாம் ஃபீஸ் இது. அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன வித்தவுட் பிரிஸ்கிரைப் ஃபீ நாட் பி கன்சிடர் அண்ட் சம்மரியில் வந்து ரிஜெக்டட். ஸோ அது வந்து என்ன டெஃபினட்டா நீங்க வந்து பே பண்ண வேண்டியது ஒன்லி ஃபார் த கேண்டிடேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் அதே மாதிரி இடபிள்யூஎஸ் அண்ட் வந்து ஓபிசி கேட்டகரி ஃபார் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுமாதிரி உங்களுக்கு கேஸ்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண வச்சு இப்போ ஃபார்ம் வந்து என்னன்னா பார்க்குறது. ஸோ ஃபார்ம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் செலக்ஷன் ப்ரொசீஜர் சொல்லுங்க. இந்த ஃபார்ம் தான் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் நீங்க எல்லாமே வந்து என்னன்னா டீடைலா ஃபில்அப் பண்ணிட்டு உங்களுக்கு வேண்டிய அட்ரஸ்க்கு வந்து ஸ்பீட் போஸ்ட் அனுப்பணும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா கேட் ஸ்கோர் இருக்கிறனால அதே வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இப்ப அடுத்து நீங்க பண்ணதுக்கு அப்புறம் கூகுள்ல வந்து என்னன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து என்ன ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் வெப்சைட்டான வந்து ஏஇசிஎல்.in அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணி அந்த ஹோம் பேஜ் இந்த மாதிரி வரும். ஓகேவா? இதை நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கெரியர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கெரியர் இருக்குதுன்னா இதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல தான் இருக்கும். ஸோ இதுல தான் வந்து நான் எடுத்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மட் ஃபார் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்னு சொல்லலாம். இது கூகுளோட ஃபார்ம் லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து என்ன ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த அஃபிஷியல் வெப்சைட்கான லிங்க் வந்து இதுல கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் நாங்க கொடுக்குற இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்க டேரக்டா கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணிக்கலாம். கூகுள் ஃபார்ம் லிங்க் பண்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். இதையும் நீங்க ஃபில்அப் பண்ணி வந்து அனுப்ப வேண்டியது இருக்கும். இது ரெண்டையும் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து பர்சனல் இன்டர்வியூக்கான டேட் வந்து அவங்க வந்து உங்களுக்கு மெயில சொல்லுவாங்க. ஆர் எல்ஸ் வந்து போஸ்ட் வந்து அனுப்புவாங்க. இதை பார்த்து வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.